Hello everyone, welcome to KR Max. Exercise 2.5 la 7th problem பார்க்கலாம். If Z1, Z2, Z3 are three complex numbers such that mod Z1 equal to 1, mod Z2 equal to 2, mod Z2 equal to 3 and mod Z1 plus Z2 plus Z3 equal to 1, show that modulus of 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 equal to 6. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்னென்னா 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துருக்காங்க Z1 Z2ல அதோட மாடுலஸோட வேல்யூ ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. 3 மாடுலஸையும் ஆட் பண்ணி மாடுலஸ் போட்டோன்னா ஆன்சர் 1 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்ன ஷோ பண்ணணும்னா மாடுலஸ் ஆஃப் 9 Z1 Z2 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 ஈக்குவல் டு 6ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாங்களா? ஸோ கிவனை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கிவன் என்னங்க சொல்லியிருக்காங்க? mod Z1 ஈக்குவல் டு 1, அப்புறம் mod Z2 ஈக்குவல் டு 2, mod Z3 ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? mod Z1 ஸ்கொயர் பண்ணலாங்களா? ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? mod Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரும் இல்லைங்களா? ஓகே, இப்போ mod Z1 ஸ்கொயர் we know that mod Z ஸ்கொயர்னா என்ன வருங்க? Z பார்னு தானே வரும். ஓகே, அப்போ mod Z1 ஸ்கொயர்டா Z1 பார் ஈக்குவல் டு 1 எழுதலாம். நம்ம Z1 மட்டும் வச்சுக்கலாம். அப்போ Z1 ஈக்குவல் டு என்ன வரும்? 1 பை Z1 பார். ஓகேங்களா? Z1ஓட வேல்யூ 1 பை Z1 பார் வந்திருக்கு. அதே சேம் Z1க்கு என்ன பண்ணிங்களோ அதே ப்ரொசீஜர் இங்கே பண்ணலாங்களா? அப்போ mod Z2 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன வரும்? 2 ஸ்கொயர் என்னங்க ஆன்சர்? 4. Z2 ஸ்கொயர்னா Z2 பார் ஈக்குவல் டு 4. அப்போ Z2 ஈக்குவல் டு என்ன வரும்? 4 பை Z2 பார். ஓகேங்களா? Z2 வந்துச்சு. அடுத்து Z3 சேம் திங். Z3 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9. ஸோ Z3 பார் ஈக்குவல் டு 9. ஸோ Z3 ஈக்குவல் டு 9 பை Z3 பார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் ஆல்சோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? mod Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போ mod Z1 Z2 Z3 1 அதை அப்ளை பண்ணலாங்களா? வேல்யூ இப்போ தானே Z1 Z2 Z3லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அதை அப்ளை பண்ணுவோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் 1 பை Z1 பார் ப்ளஸ் 1 பை 4 பை Z2 பார் ப்ளஸ் 9 பை Z3 பார் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் இப்போ என்னங்க பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்துடலாங்களா? ஸோ டிவைடட் பை டினாமினேட்டர் Z1 பார் Z2 பார் Z3 பார். அப்போ Z1 இருக்குது, ரிமைனிங் என்ன? Z2 Z3. அப்போ மேலே என்ன பண்ணிட்டு பண்ணுவீங்க? Z2 பார் Z3 பார் ப்ளஸ் 4 இருக்குது, கீழே Z2 பார் இருக்குது, ரிமைனிங் Z1 Z3 இல்லை. அப்போ இங்கே என்ன வரும்? Z1 பார் Z3 பார் ப்ளஸ் 9, இங்கே Z3 பார் இருக்குது, அப்போ ரிமைனிங் Z1 பார் Z2 பார். ஓகேங்களா? ஈக்குவல் டு 1. இப்போ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? என்னது? Z1 பார் இன்ட்டு Z2 பார் ஈக்குவல் டு என்ன? Z1 Z2 ஹோல் பார் எழுதலாம். அதே மாதிரி Z1 ப்ளஸ் Z2 ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தால் Z1 ப்ளஸ் Z2 ஹோல் பார் எழுதலாம் இல்லைங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி இங்கே பண்ணலாமா? ஸோ மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 whole bar plus 4 into Z1 Z3 whole bar plus 9 into Z1 Z2 whole bar divided by denominator Z1 bar. So Z1 Z2 Z3 whole bar கூட எழுதிக்கலாம். Z1 Z2 Z3 whole bar எழுதலாங்களா? ஏன்னா ப்ராடக்ட் ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அடுத்து இங்கே பாருங்கள், அடிஷன் மேலே இருக்க அடிஷனை ஹோலாக எழுதிக்கலாமா? மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் 9 Z1 Z2 ஈக்குவல் டு இங்கே ஒன்றுங்க ஹோல் பார் டிவைடட் பை Z1 Z2 Z3 ஹோல் பார் ஈக்குவல் டு 1. இது சேம் ப்ராப்பர்ட்டி தாங்க. இப்போ என்ன பண்ணுவோம்? Z1 பார் பை Z2 பார் ஈக்குவல் டு Z1 பை Z2 ஹோல் பார்னு எழுதலாங்களா? ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கே எழுதுங்க. Z2 Z3 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் 9 Z1 Z2 டிவைடட் பை Z1 Z2 Z3 ஹோல் பார் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இங்கே பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z பார் தானேங்க, ரெண்டும் ஈக்குவல் தானே. அப்போ Z பதில் இந்த டேர்ம் இருக்குது பார், அப்போ mod Z பார் ஈக்குவல் டு mod Z. அப்போ பார் எடுத்துடலாங்களா? மாடுலஸில் போடலாங்களா? நெக்ஸ்ட்டு ஓகே, என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 ப்ளஸ் 4 Z1 Z3 plus 9 Z1 Z2
divided by z1 z2 z3 equal to 1. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? மாடுலஸ் ஆஃப் z1 by z2 மாடுலஸ் ஆஃப் z1 by மாடுலஸ் ஆஃப் z2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ தீஸ் இம்ப்ளைஸ் என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் z2 z3 plus 4 z1 z3 plus 9 z1 z2 divided by modulus of z1 z2 z3 equal to 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க பண்ணலாம்? ஸோ அகெயின் என்ன பண்ண போகிறேன்? இந்த மாடுலஸை பிரிக்கலாம் இல்லைங்களா? மாடுலஸ் ஆஃப் z1 z2னா எனக்கு என்ன தெரியும்? mod z1 into mod z2 ஸ்ப்ளிட் பண்ணலாம் இல்லைங்களா? கீழே டினாமினேட்டரில். ஸோ மேலே நியூமரேட்டர் எப்படி இருக்கட்டும், நம்ம ஆர்டர் கிவன் கொஷினுக்கு தாங்களா ஆர்டர் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு z1 z2, அடுத்து z2 z3, அடுத்து z1 z3 அந்த ஆர்டரில் எழுதிக்கலாங்களா? ஸோ கொஷினில் இருக்க மாதிரி என்னது இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு வருது. 9 z1 z2 ப்ளஸ் 4 z1 z3 ப்ளஸ் z2 z3 டிவைடட் பை இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். z1 mod z2 mod z3 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இப்போ mod z1 கிவன் அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? mod z1ஓட வேல்யூ என்னங்க? 1. mod z2ஓட வேல்யூ என்னது? 2. mod z3ஓட வேல்யூ என்னங்க கொடுத்துருக்காங்க? 3. This is a given by the given அப்படி யூஸ் பண்ணோன்னா நம்ம இங்கே என்ன வரும்? 9 z1 z2 ப்ளஸ் 4 z1 z3 ப்ளஸ் z2 z3 டிவைடட் பை இங்கே அப்ளை பண்ணுங்கள். 1 into 2 into 3 ஈக்குவல் டு 1. அப்போ என்னங்க ஆன்சர்? 6 வரும் இல்லைங்களா? மாடுலஸ் ஆஃப் 9 z1 z2 ப்ளஸ் 4 z1 z3 ப்ளஸ் z2 z3 divided by 6 equal to 1. This implies 6 இந்த பக்கம் கொண்டு வந்தாங்களா? மாடுலஸ் ஆஃப் z1 z2 ப்ளஸ் 4 z1 z3 ப்ளஸ் z2 z3 equal to 6. நம்ம ஆன்சர் வந்துச்சுங்களா? இதானே ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. ஓகே, we get it ஆன்சர். இல்லை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.